அப்பயே வாயித்து தந்தாய் எனக்கு தமிழை சரம் சரமாய் தொடுத்து உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா என்னைத்தான் எரியும் நெருப்பு நிலை போட்டாலும் என்றும் அழியாதிருப்பெடுக்கக்கூடிய வகையிலே வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நெய்யாய் நமக்குள் நாமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய வகையிலே தமிழ் தமிழ் என்றால் அது அமிழ்து அமிழ்து என்று உருவாகுமாம். அப்பேற்பட்ட வகையிலே தமிழச்சி என்றவர்கள் தாங்கள் யார், எங்கிருந்து வருகின்றீர்கள், என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட காரணத்தினாலே முதலில் உங்களுக்கு என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தையும் நான் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யார், எங்கிருந்து வருகின்றேன், என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இதோ எடுத்து சொல்றேன், கேளுங்க. என்மாள் 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 புவி மீதில் அழகான மானொன்று குணத்தினில் புகுந்தது நிஜம்தானம்மா, அன்பில் பொக்கிஷம் அதுதானம்மா. என்மாள் 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 இலக்கிய புகழ் பாடும் நிழல் தானம்மா, இலக்கிய புகழ் பாடும் கவிமானமா, இலக்கிய புகழ் பாடும் நிழல் தானம்மா, இதற்கு குறிஞ்சி என்பதொரு சிறப்பாகுமா. கற்பனை கட்டாத காவியமா, கற்பனை கட்டாத காவியமா, கற்பனை கட்டாத காவியமாள் எங்கள் கருத்துக்கு நிகரான ஓவியமா, அழகுள்ளமாள் எனதாசைமான், அறிவுள்ளமாள் எனதாசைமான். சொல்தங்கள் வெள்ளி அது வந்தது நல்ல தோழமை உணர்வெல்ல மதி கொண்டது, மனசுக்கு இதமான மகத்துவமால், மனசுக்கு இதமான மகத்துவமால் மகிழ்வுடன் கொண்டு செல்லும் ஓவியமா. என்னை யார் என்று எல்லையில் நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவை பேரி தினம் பாடும் குயிலல்லவா, எள் பாடல் அவள் தந்த மொழிகல்லவா, ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆது தரும் ஆர்வனில் வருள் வருள் வருள், ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். நான் வெள்ளிமலையிலிருந்து வருகின்றேன். எனது பெயர் கந்தவேடன், என் தந்தை பரமவேடன், தாய் பார்வதி விளச்சி. காலையில் அன்னை தந்தையரை வணங்கினேன். அதன் பிறகு அடிவாரத்தில் கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அதன் மீது காதல், ஓடோடி வந்தமான் உங்கள் வனத்திற்குள் நுழைந்து விட்டது, தாங்கள் அனுமதித்தால் என்னுடைய குட்டியை கைப்பிடிக்க வந்திருக்கேன், நீங்க சம்மதம் தருவீங்களா? மான்குட்டியை தேடி வந்தது வரைக்கும் சரி, ஆனா அந்த மான் எங்களுடைய திரைப்படத்துக்குள்ள புகுந்ததாக சொல்றீங்களே, அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. அவுட்டில் இருக்குண்ணே, இன்னும் ஏத்துக்கண்ணே, எங்கண்ணே அவரு பைக்கே சொல்லுங்க. ஆக மொத்தம் மான்குட்டியை பாட்டுதாக விரட்டி வந்ததாக சொல்றீங்க. முதல் இருந்ததுக்கு பிறந்ததுக்கு வித்தியாசம் தெரியுதா? மான் இங்கே வர்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா இது குறிஞ்சி நிலம், குறிஞ்சி என்பது மலை சார்ந்த பகுதி. மலைகளில் வந்து மான்கள் வாழக்கூடிய வாழ்விடம் மலை கிடையாது. ஆக மான் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மான் எங்கே பார்த்தீங்க? இந்த வெள்ளிமலை அடிவாரத்துலங்க. வெள்ளிமலை அடிவாரமா? ஆமா. எங்க இருக்கு வெள்ளிமலை? அதோ இங்க தெரியுது பாருங்க. எங்க ஏதாவது இப்போ காட்டிக்கிட்டு தெரியுதுன்றதா? ஆமா. சரி, அங்க பாத்தீங்க எவ்வளவு தூரமா விரட்டி வரீங்க? ஒரு 20 காத தூரம். அவ்வளவு தூரமா விரட்டி வந்தே மானை பிடிக்கலையா? மானு கொஞ்சம் 20 காதம்னா 200 மைல். ஆமா, 200 மைல் ஓடி வந்தே மானை பிடிக்கலையா? இப்ப ஏன் அது கொஞ்சம் விளையாடட்டும், விளையாட விட்டுருங்க, அவ்வளவுதான். விளையாடுங்க நல்லபடியான, ஏன் விட்டு கிளம்புங்க. குழல் இனிது ஆளிருந்து என்பது தம்மக்கள் மழலை சொல் கிளத அப்படி இருக்காங்க. சரி, ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை அப்படி பேசும் பொழுது அது தகப்பனை பார்த்து
சரியா பேசினாலும் சரி, தாயை பார்த்து போடின்னு சொன்னாலும் சரி, வாடின்னு சொன்னாலும் சரி, அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அது சரியா பேசினாலும் தவறா பேசினாலும் ஒரு சந்தோஷமாக இருக்குமா. ஏன்னா நம்ம பிள்ளை இப்படி பேசுது அப்படின்னு. சின்ன அது மாதிரி ஆமா, குழந்தையில பேசும்போது நல்லா தான் இருக்கும். வளர்ந்த பிறகு பேசினா தெரியும் அப்புறம். ஆமா, அப்படி இல்லைங்க. சிறு பிள்ளையில இருந்தே மரியாதையை பழக்கி கொடுத்தாதான் பிள்ளைங்க பெரியவங்களானாலும் அந்த மரியாதையை கடைபிடிப்பாங்க. அது அவருடைய தாய் வளர்க்கிற விதத்துல இருந்து இருக்குங்க. அதான் உண்மை. ஆமா, மரியாதையை சிறு பிள்ளையில இருந்தே கத்து கொடுக்கணும். சில விஷயங்கள்லாம் சின்ன பிள்ளையில போட்டா விதைச்ச மாதிரி தான் இருக்கும். 5 விளையலன்னா 50 விளையாது. ஆமா, அதனாலதான் சொல்றேன். நீங்க அதெல்லாம் சரி, மான் குட்டிங்க வர நீங்க என்ன உதாரணம் சொல்றது கூட உருப்படியா இல்லையே. ஏன் இது எப்படி மான் குட்டியை நான் இருக்கு இல்ல நீ ஏத்துக்கிற முடியும்? கொஞ்சம் விளையாடட்டும், விளையாட விட்டுருக்கேன் அவ்வளவுதான். அப்புறம் நான் பிடிச்சிக்கிறேன். ஏங்க பிடிச்சிக்கிறேன்னா கிளம்புங்க போத. இங்க இல்ல, நீங்க எங்க வண்டியில அங்க போய் தேடுங்க போங்க. உங்க இடத்துல அங்க இருக்கு, ஓடி வந்துச்சு. இங்க பாருங்க, மான் முன்னோட பின்னாடி மான் இல்ல. ஒருவேளை மான் இருந்திருந்து எனக்கு பிடிச்சிருந்து மானை பிடிச்சு வச்சிருந்தேன்னா ரொம்ப தைரியமா என்னால சொல்ல முடியும், மானை நான் தான் பிடிச்சு வச்சிருக்கேன், கொடுக்க முடியாது. நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்ல, உங்க இடத்துல ஓடி வந்துருச்சு. என் இடத்துல எனக்கு தெரியாம அனுமதி கேட்டு நான் பிடிச்சிக்கிறேன். அனுமதி மட்டும் உங்களுக்கு புரியுதா? என் இடத்துல எனக்கே தெரியாம ஒரு மான் குட்டி எப்படி இருக்கும்? சுத்தி என்ன நடக்குது, யார் என்ன செய்யறான்றதை நான் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க கண்காணிக்கிறீங்க. ஆமா. இன்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம், சிரசுக்கு பிரதானம், கண்கள் பிரதானம், கண்களுக்கு பிரதானம், கண்களுக்கு இமைகள். அந்த இமைகள் இருக்கும் பொழுது அதையும் மீறி கண்ணுக்குள்ள தூசி விழுந்துறது இல்லையா? சரி, அது மாதிரி நல்லாதே இருக்கு பேச்சு. வாய் மட்டும் இல்ல, நீங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது சரி அது கீழே ஓடி வந்துருச்சுங்க. இல்லங்க, அது உங்க கற்பனை. நீங்க ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிட்டு இப்படி எல்லாம் இருக்கலாம். நான் எங்க கற்பனை பண்ண அப்படின்னு பண்ணிட்டு சொல்றேன். அதுக்கு என்ன ஆளாக்கணும்னு பாக்காதீங்க, அது நடக்காது. சரிங்களா? மான்குட்டி வந்து நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய இல்லத்துக்குள்ள இருந்திருந்தா இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது உள்ள இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க இப்படி எல்லாம் பேசினாலும் ஆனா உங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நான் உங்களை நம்பவே இல்லை. இந்த குட்டியை கொடுத்துருவீங்கன்னு அதெல்லாம் கிடையாது. எனக்கு நான் நம்புறேங்க. நீங்க நம்புறது வீணான நம்பிக்கை கிடையாது. ஏங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பிட்டாரு. நான் நம்புறேன், உங்களை நம்புறேங்க. இல்ல நம்பிக்கை எப்படி கொடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா உங்களை நம்பல நானு. ஏன் முகத்தை ஒரு மாதிரி சுழிச்சுக்கிட்டே பேசுறீங்களே? ஏங்க என்னமோ இஞ்சி முகமே அப்படிதான். நான் என்ன சொல்றேன், நான் உங்களை நம்ப தயாரா இல்ல. நீங்க யாருன்னே எனக்கு முன்ன பின்ன தெரியாது. திடீர்னு வந்துகிட்டு இல்லாத ஒரு மாண்டி குட்டியே இருக்குங்கிறீங்க. எங்க நானே வந்தாங்க தெரியாதுன்னு சொல்றீங்க. இனத்தவர்னா உடனே தெரியும் சொல்லிட முடியுமா? யாரா இருந்தாலும் தெரியுமா தானே தெரியும் சொல்ல முடியும். நீங்க எப்படினாலும் வந்திருக்கலாம். நீங்க யாரு என்னன்னே தெரியல. வேணும்னே வேடுவரா கூட உருமாறி வந்திருக்கலாம், இல்ல வேடம் போட்டு வந்திருக்கலாம். உங்களை பார்த்தா வேட்டைக்கு வந்த மாதிரியே தெரியல. ஆனா பரவாயில்ல, வில்லெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு மாதிரி இல்லாம வில்லு கணையெல்லாம் எப்படி தொடுத்தா போகுமா? இது உங்களுக்காக இந்த குட்டிக்காவே தயார் பண்ண. இதை வச்சு மான்குட்டியை பிடிச்சிருக்கலாமே இந்நேரம். இவ்வளவு நீங்க தாமதப்படுத்தி மான்குட்டியை விட்டு நீங்க அவசியமே இல்லையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்துருப்பாங்க எல்லாரும். என்னன்னு அந்த அம்பு வேற, இது உங்களுக்குன்னே கொண்டு வந்த அம்பு வேற வச்சிருந்தீங்களா? மாத்திக்கிடுவான். இல்ல சரிதாங்க, பரவாயில்ல. வேடுவர் மாதிரி ஒரு தோற்றம் காட்டுறதுக்காக வில்லு அம்பெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா மான பிடிக்கலையே. ஆனா நீங்க நம்புறீங்க, அதுக்காக தானே அவரு கொண்டு. அப்படி இல்ல, அப்புறம் வேடுவர்னா கையில வில்லு இல்லாம எப்படி வந்து நிக்கிறது? பெட்டிக்காரனா பெட்டில வந்துருவீங்களா? சொல்றேன் வேணும்ல. இங்க பாருங்க, குடுங்கனா என்ன நீங்க அவருக்கு வக்காலத்து வாங்குறீங்க? ஏன் நிலத்துல நம்பி கொடுத்துட்டு நான் பாட்டு கொண்டு போயிருவேங்க. இல்லங்க அதெல்லாம் கிடையாதுங்க. மொய் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. இதுக்கு மேல நான் இவ்வளவு அன்பா அமைதியா சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னா கோவம் வந்துச்சுன்னா நல்லா தெரியாது, பாத்துக்கங்க. அப்ப நான் பாட்டுக்கு ஊர்ல இருக்க ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த ஆளு என்ன தனியா நிக்கிற ஆள்கிட்ட வம்பு பண்றாருன்னு கூப்பிட்டு வச்சு பாருங்க, நல்லா தெரியாது. கிளம்புங்க முதல்ல. சரி ஊரை கூட கூப்பிடுங்க. எதுக்கு? என் குட்டியை கொடுத்து நான் பாட்டு வாங்கிட்டு போறேன். அவங்களை சும்மா அனுப்பிடுவா. இங்க இருந்து கட்டி வச்சு உரிச்சு போடுவோம், பாத்துக்கோங்க. அவங்களே சேர்ந்து ஊரை கூட்டுங்க. சரி, தேடி வந்தது ஊரே ஏற்கனவே கூட்டிதான் இருக்கு. ஆமா ஐயா, மான் குட்டி இங்க வரல இல்லைன்னு எவ்வளவோ சொன்னாலும் கேட்கறதுக்கு நீங்க தயாரா இல்ல. நம்பிக்கை அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் அந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் மீது ஒருத்தர், ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க ஒரு நம்பிக்கை. இந்த பூமியே அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கான். அப்படி நவ கிரகங்கள், நவ கோள்களில் 9 கோள்களில் அந்தரத்தில் இருக்க ஒரு பூமியில் நம்மளாம் சிறிய உயிர்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ஏதாவது ஒன்று சுத்துற பூமி ஒரு நொடி அப்படி நின்றுச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா? நம்மளாம் பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு விழுந்து சிதறி உடல் சிதறி இறந்து போயிடுவோம். அதான் உண்மை. வேகமாக போயிட்டு இருக்க வண்டி திடீர்னு நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? போய் கீழே விழுகிறோம்ல. அதுபோல் சுழன்று கொண்டு இருக்கும் பூமி ஒரு நொடி அப்படி நின்றுட்டு சுழன்றுச்சுன்னா நம்மளாம் என்ன ஆகும்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாத நம்பிக்கையில தான் வாழ்க்கையே ஓடுது. அதெல்லாம் சரி. ஆனால் நான் உங்களை எதை ஆதாரமாக வச்சு நம்புறது? உங்களை பார்த்தாலே ஆளே சரியில்லை. ஏங்க நான் என்ன பண்ணுறேன்? மொழியை பாரு, திருட்டு மொழி, திருன்னு ஒரு மொழி. இதில் மான்குட்டி வேற இங்கே இருக்குன்னு ஒரு புகார் வேற. கிளம்புங்க. உண்மைதாங்க இருக்குங்க. நீங்க எவ்வளவு நான் ஏங்க சொல்றேன்? புகார் இருக்குன்னா குட்டி இருக்கக்கூடிய காரணங்களா நான் சொல்றேன். இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க எவ்வளவு தூரம் சொல்லியும் நான் இல்லைன்னு மறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் இல்லைன்னு சொல்றேன்? இல்லாததுனால தான் இல்லைன்னு சொல்றேன். நீங்க அதை புரிஞ்சுக்கிற தன்மை உங்களுக்கு இன்னும் வரலன்னு நான் நினைக்கிறேன். எங்க சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, காட்டுக்கு
ராஜா சிங்கம்ன்றோம்ல, ஆனா நரிய வந்து தந்திரத்துக்கு சொல்றோம். சரி. அதான் உண்மை. சரி. நரினா தந்திரமா இருக்கும். ஆமா. ராஜா சிங்கமா இருக்கு. என்னைக்காவது ராஜா ஏன் காட்டுக்கு சிங்கமாக இருக்குன்னு யோசனை பண்ணிருக்கோமா? காட்டுக்கு ஆமா, புளிய வச்சிருக்கலாம், இல்ல ஒரு காண்டாமிருகமோ இல்ல ஒரு சிறுத்தையோ வந்து ராஜாவா இருக்கலாம். ஆனா சிங்கம்னா தான் ராஜாவா இருக்கு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்? ஒருத்தருடைய ஆளுமை இருக்குல்ல, அதை வச்சுதான் ஒருத்தர் ராஜாவா வைக்க முடியும். என்ன சிங்கம் என்ன பண்ண தெரியுமா? இந்த சிங்கத்துடைய கர்ஜனை இருக்குல்ல, காட்டுல இருந்து 7 மைல் தூரத்துக்கு கேட்கும் சுற்றளவுல இந்த கர்ஜனை. அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? ஒரு சிங்கம் அப்பப்போ ஒரு குன்று ஒரு உயரமான இடத்துல இருந்து அப்படியே தன்னுடைய சுற்றி இருக்கிற நகரங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குமா, யாரெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு தன்னுடைய வேலையை அப்படியே தன்னுடைய சுற்றி அப்படியே ஏதோ ஒரு அரசனாக நினைத்து கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்குமா. அது மட்டும் இல்லை, ராஜா காட்டுக்கு ராஜாவாக இருக்க சிங்கம் எப்பயுமே தனியாக வாழாது, குடும்பத்தோட தான் இருக்கும். தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைங்கன்னு குடும்பத்தோடையே வாழும். அதனுடைய கர்ஜனை, அதனுடைய தோற்றம், அதனுடைய அந்த பாதுகாக்கும் திறன், இது போன்ற ஆளுமைகள் தான் அதை வந்து ராஜாவாக வச்சிருக்கு. என்ன அப்போ நாம் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தில் இருக்கோம் அப்படின்னா அதற்கான தகுதி நமக்கு நிறைஞ்சிருக்கணும். நீங்களாம் ஒரு மானை பிடிக்க முடியல வந்துட்டுக்கிட்டு மானை கொடுங்க சம்மதம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. காலெடுத்து நீ நடந்து கானகத்தை நான் அடைந்து காணித்தன மாத்திரை எழுதலாகுமா, காவலுக்கு மட்டும் தானே போடலாகுமா, ஆடு தேடி போங்க 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 போங்க, ஆடு தேடி போங்க. ஏன்னா நம்பிக்கை அப்படி சொன்னீங்க, கொடுக்கக்கூடிய வகையில் நம்பிக்கை உங்க மேலே இருக்கு அப்படி சொன்னேன். இப்படிதான் பாருங்க, ஒரு ஊரில் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் திருமணம் நடக்கின்றது. அப்புறம் திருமணம் நடக்கும் பொழுது அந்த ஆண்மகனுக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய தேனிலவை கப்பலில் ஏறி வெளிநாட்டில் போய் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. அப்போ அவன் என்ன பண்ணா, திருமணம் முடிஞ்சிச்சு. அவனுடைய எண்ணப்படி, ஏன்னா எண்ணங்களை கோடிக்கணக்கில் எண்ணலாம், எழுத்துக்களை லட்சக்கணக்கில் எழுதலாம், வார்த்தைகளை ஆயிரக்கணக்கில் பேசலாம். ஒரு மனிதனாகப்பட்டவன் வரம்பு மீறிட்டான் அப்படின்னா அது நட்ட நடவுல பரம்படிச்ச கதை மாதிரி போயிடும். இப்போ விவசாயிகள் இருப்பாங்க, நடவு நட்டிருப்பாங்க, அதில் பயிர் நல்லா தளதளந்து வளர்ந்துருக்கும். அதில் போய் திரும்ப பரம்படிச்சா என்னாகும், அந்த வெள்ளாமல் கெட்டு சீரழிஞ்சு போகும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள். இவனுடைய எண்ணம் வெளிநாட்டில் போய் தேனில் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதன்படி என்ன பண்ணா, உற்றார் உணவு சுற்றகத்தெல்லாம் அந்த கப்பல் ஏறி வெளிநாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. கப்பல் அப்படி நடுக்கடலில் போய்கிட்டு இருக்கு. அந்த தருணத்தில் பாருங்க, திடீர்னு காற்று பலமாக வீசுது, இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது, மழை வர்ற மாதிரி இருக்கு. அந்த கப்பலில் இருந்தவங்க எல்லாருமே இங்க பக்கமாக ஓடி அலைகிறாங்க. என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு பயந்து நடுங்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த புது மாப்பிள்ளை மட்டும் எதுவுமே தெரியாத மாதிரி பேசாம அப்புறானே இருந்தானா. அப்ப அந்த பெண்ணு பார்க்கின்றாள், என்னடா இது, இடி இடிக்குது, மின்னல் விடுது, மழை பெய்ய போகுது, கப்பலே கவர்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மனுஷன் எதுவுமே தெரியாத மாதிரி, ஒன்றும் தெரியாத மாதிரி அப்புறானியா இருக்காரு, என்னன்னு தெரியலையே, அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு இந்த புது பெண் புது மாப்பிள்ளையிடம் சென்று கேட்கின்றாள். அப்போ அவன் என்ன பண்ண, அப்படி கேட்கும் பொழுது பக்கத்தில் ஒரு கத்தி இருந்துச்சு. அந்த கத்தியை எடுத்ததை தன்னோட மனைவி என்று பாராமல் அவளை குத்துறைக்காக போனான்.
அவன் குத்த போகவே இவன் என்ன பண்ணா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சிரிக்க ஆரம்பிச்சோடனே அவன் நினைச்சான், ஆஹா நம்ம மனைவியை குத்த போறோம், அவன் எதுவுமே தெரியாத மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாளே, என்ன காரணம்னு தெரியலையே, அவட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த புது பெண்ணிடம் புது மாப்பிள்ளை போய் கேட்கிறார். நான் உன்னை கத்தியால குத்த வந்தனே, நீ எதுக்காக சிரிச்ச, காரணத்தை சொல்லு அப்படின்னு மனைவியை பார்த்து கணவன் கேட்கின்றான். அப்போதான் அவ சொன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க, ஏன் புருஷன், எனக்கு தாலி கட்டின புருஷன் என்ன குத்த மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. உங்க மேல நம்பிக்கை வச்ச காரணத்தினால தான் நான் சிரிச்சேன் அப்படின்னு அந்த பெண்ணாகப்பட்டவள் சொன்னாலாம். அப்ப சொல்லி முடிச்சோடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்லையா இன்னைக்கு தானே கல்யாணம் முடிச்சோம், நம்ம மேல சுருட்டு வாட தாங்க முடியல, கொஞ்சம் அப்படி கூட நில்லுங்க, அது யாருன்னு முதல்ல நாங்க சொல்லிட்டோம், உங்க அண்ணன் நிற்கும் போதே சொல்லிட்டாரு, எல்லாரும் பிடிங்க எப்படியோ எந்த பக்கம் பிடிக்கிறாங்கன்னே தெரியல, சுருட்ட சொல்லிட்டு இருக்கோம், அதே குடிச்சிட்டு இருக்கீங்க. பின்னாடி பாருங்க, உங்களை யாரு சொன்னது? காமிச்சோன்னா நீங்க கையில இதா வச்சிருக்கீங்க பீடி. அப்ப அவனுக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நம்ம மேல இப்பவே இவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டான். அந்த சந்தோஷத்தில் நாம ஒரு விஷயத்தை கேட்டணும் அப்படி சொல்லி இந்த பெண் என்ன பண்ணா, சரி இவ்வளவு காத்தடிச்சிச்சு, மழை பெய்ச்சு, இடி இடிச்சிச்சு, கப்பலே கவர்ற மாதிரி இருந்துச்சு, நீங்க மட்டும் எதுவுமே தெரியாத மாதிரி அப்புறம் இருந்தீங்க, என்ன காரணம் அப்படி சொல்லி தன்னுடைய கணவனை பார்த்து கேட்கிறான். அப்பதான் அவன் சொன்னா, வேற ஒன்றும் இல்லைம்மா, இடியே இடிச்சாலும் மின்னலே விட்டாலும் கப்பலே கவர்ந்தாலும் இந்த கப்பலை கரை சேர்த்துருவார் அந்த பாண்டிச்சாமிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, அதனால தான் நான் எதுவுமே தெரியாத மாதிரி பேசாமல் இருந்தேன் அப்படின்னு அவன் சொன்னானா. அப்போ பாருங்க, அந்த இடத்துல அந்த பெண்ணாகப்பட்டவள் கணவன் மேலே நம்பிக்கை வச்சா, அவனும் திரும்ப என்ன பண்ணா அந்த தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சான். அப்போ இந்த நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் இருக்கும் பொழுது நீங்களும் கொடுத்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தாங்க உங்க நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சோ அது மாதிரி உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நீங்க என்னை நம்பாதீன்ற, நான் மானே இங்க வரல அப்புறம் கொடுத்துருவோம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இப்படி வச்சுக்கிட்டு வஞ்சம் பண்ணாதீங்க, கொடுத்துருங்க, நான் பாட்டு கொண்டுட்டு போயிருவேன். எனக்கு உங்களை பார்த்தாலே அப்படிதான். என்ன பார்த்தா என்னங்க உங்களுக்கு என்னங்க? ஒரு பக்கம் கோவம் வருது, ஒரு பக்கம் சிரிப்பு வேற வருது. என்ன காரணம்? எங்க மறைச்சு வச்சிரு இல்லைன்ற அவசியம் இல்லைன்ட்டு நான் தெளிவா அப்படியே மானை பிடிச்சிருந்தேன்னா வேணும்னா நான் ஆமா வச்சிருக்கேன் அப்படின்னு என்னால பேச முடியும்னு சொல்லிடுவேன், தைரியம் இருக்கு. சில இடங்களில் சில விஷயங்களை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை, யாருக்கிட்டையும் நம்மளை முதல் நிரூபிக்கணுன்ற அவசியமே இல்லை, அதான் உண்மை. மான்குட்டி இல்லை நான் சொல்லிட்டேன், இல்லைன்றதை பெருசாக நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க கேளுங்க. ஒரு ஓட்டப்பந்தயம், என்ன ஓட்டப்பந்தயம்னா நாய்களுக்காக ஓட்டப்பந்தயம். நாய்களுக்காக ஓட்டப்பந்தயம் நடக்கிற இடத்துல என்ன செய்யறா அப்படின்னா, ஒரு சிறுத்தை ஒன்றை கொண்டு வந்து ஒரு சிறுத்தையினுடைய உரிமையாளர் கூட்டிகிட்டு வர்றாரு ஓட்டுறதுக்கு. ஓட்டப்பந்தயம் ஆரம்பிச்சிருச்சு, நாய்களோட சிறுத்தை நிற்கிது. ஓட்டப்பந்தயம் ஆரம்பித்த உடனே நாய்கள்லாம் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிறதே சிறுத்தை எவ்வளோ வேகமானது, ஆனால் சிறுத்தை ஓடவே இல்லை, அவன் இதியாக உட்காந்துக்குச்சு. இப்போ நாய்கள்லாம் ஓடி முதல் பரிசு இரண்டாம் பரிசுன்னு பரிசெல்லாம் பெற்றுச்சு. இப்போ இந்த நாய் வச்சிருக்கிற நாயினுடைய உரிமையாளர்கள்லாம் சிறுத்தை வச்சிருக்காளை பார்த்து பரிகாசம் பண்ணி சிரிக்கிறார். யா சிறுத்தை வேகமாக ஓடும், ஓன் சிறுத்தை என்ன ஒரு நாயோட சேர்ந்து ஓடி ஜெயிக்க முடியலை, உக்காந்துக்குச்சு பயந்து அப்படின்னு சொல்ல. அப்போ தான் சிறுத்தையினுடைய உரிமையாளர் சொன்னாரா, அதாவது சிறுத்தை அப்படிங்கிறது ரொம்ப வேகமான ஒன்று, என்னுடைய சிறுத்தை எவ்வளோ வேகமாக ஓடும் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும், எனக்கும் தெரியும், அதுக்கும் தெரியும். ஆனால் இந்த ஓட்டப்பந்தயம் எதுக்கு நடக்குது அப்படின்னா நாய்களுக்கு இடையில் நடக்குது. இந்த நாய்களோடலாம் ஓடி தான் என் சிறுத்தை தன்னுடைய வெற்றியை காட்டணும், தான் சிறுத்தைன்றது நிரூபிக்கணுன்ற அவசியம் சிறுத்தைக்கு இல்லை, அதனால தான் அமைதியாக உட்காந்துக்குச்சு அப்படின்னாரா. இது போல தான் வாழ்க்கையில் சில நாய்களுக்கு முன்னாடியெல்லாம் ஓடி சிறுத்தை எப்படி தன்னை சிறுத்தை நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லையோ அதுபோல் மான்குட்டிங்க இல்லைங்கிறது உண்மை. இதை உங்களுக்கு எடுத்து சொல்லி நிரூபிச்சு மான் வரல போங்கன்னு நான் சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டேன். இல்லை மீறி மான் குட்டிங்க தான் வந்திருக்கு, மான் இங்கே தான் இருக்குது, வஞ்சகம் பண்ணுறேன், இதெல்லாம் பேசக்கூடாது நீங்கள், சரியா? நான் இந்த இடத்துல தலைமை காவலில் இருக்கேன், ஏதோ போனால் போகட்டும் என் இடத்துல நிற்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கேன், நிற்க வச்சிருக்கதே உங்களை பெரிய விஷயம். இல்லை நீங்கள் வந்துக்கிட்டு என் இடத்துல தான் மான் இருக்குது, நான் தான் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறேன், அதெல்லாம் கொழுப்பு தானே உங்களுக்கு. அதோட சிறப்பு இன்னமும் சொல்கிறேன் கேளுங்க. அருமையான குட்டி அப்படிங்கிற காரணத்தினால எட்டி எட்டி பார்க்குதம்மா, எட்டி எட்டி பார்க்குதம்மா,
கட்டழகு பெட்டை மானம்மா அட அம்மம்மா அது சொட்ட வடை குட்டி தானம்மா அம்மா வள்ளியம்மா பட தந்திடம்மா அம்மா வள்ளியம்மா பட தந்திடம்மா எட்டி எட்டி பாகுதம்மா ஓடி வந்த மாடு அது உள்ளே இருக்குது ஓடி வந்த மாடு இங்கே உள்ளே இருக்குது ஓடி வந்த மாடு அது உள்ளே இருக்குது நீ சம்மதம்மா பட தந்திடம்மா நீ சம்மதம்மா பட தந்திடம்மா நீ மனசு வச்சு மானத்தண்டா கொண்டு செல்வேனே அம்மா வள்ளியம்மா பட தந்திடம்மா அம்மா வள்ளியம்மா பட தந்திடம்மா கருவேல காட்டுக்குள்ளே கட்டி வச்ச கூட்டுக்குள்ளே கனங்கூவி என்ன பேசுது அது என்ன பேசுது வேட்டைக்கு வந்த வேடுவருக்கும் காவலுக்கு வந்த வள்ளியம்மாவும் பிரச்சனை இல்லை புரணி பேசுது சும்மா புரணி பேசுது ஆஹா சீக்கிரம் கொடுத்தா நான் பாடு கொண்டுட்டு போயிருவேங்க அதெல்லாம் கிடையாது. குட்டியை வச்சுக்கிட்டு கொடுமா மானி இல்லைங்கிறதா உண்மை. அதனால கீட்டாரா இங்கே எதை பார்த்தாரா அங்கே பார்த்தாராங்கி இதையோடு இணைச்சு அதற்கு படிச்சாரோ ஆம்பளைங்க பேரு கெடுக்கிறாரு இவரு பொம்பளைங்க போட கொண்டுட்டாரு போகையா அட போகையா கீட்டாரா இங்கே எதை பார்த்தாரா இல்லாத ஒரு மானை இருக்குங்கிறாரு பொல்லாப்பி என் மீது இவர் சாட்டுறாரு இல்லாத இருக்குங்கிறாரு பொல்லாப்பி என் மீது இவர் சாட்டுறாரு வரவில்லையே வழி இல்லையே வரவில்லையே இங்கு வழி இல்லையே மாடு வந்தது போல் இடம் இல்லையே வந்தா கொடுப்போமுங்க மகள்னா வேடுவரே மானத்தேடு போகையா ஐயா நீங்க போகையா அட கேட்டாரா இங்கே எதை பார்த்தாரா உங்கள் மாளிங்கில்லை என்றாலே போங்க வம்பில வழக்கில்ல வழி இல்லையாங்க இது சரிங்களா இது முறையா இது சரிங்க ஆனா இது முறையா மாடு வருவதற்கு வழி இல்லையே வந்தா கொடுப்போமுங்க போகையா வீடு வரு போகையா மாடத்தேடு போகையா ஐயா நீங்க போகையா அட கேட்டாரா இங்கே எது பார்த்தாரா போகையா போகையா போங்கடா போக மாட்டாரு போக முடியாது இல்லைங்க நான் குட்டியை வாங்கிட்டு தாங்க போவேன் என்ன மாதிரி ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி குட்டி வாங்கிட்டு போறேங்கிறாரு ஆ. ஏங்க உங்களையே தெரியாது மான் குட்டியே தெரியும்னா எப்படிங்க நீங்க வாதத்துக்கு மருந்து இருக்கு பிடிவாதத்துக்கு மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க பிடிவாதமா வீம்பா பேசுறதுங்கிறது இல்லாத ஒண்ணுக்கு நான் பேசுறீங்க பாட்டு கொண்டு எதுக்கு இவ்வளவு மான்குட்டியை பார்த்தீங்களா பார்த்தேன். மான்குட்டியை பற்றி தெரியுமா தெரியுமே மான்குட்டி எப்படி இருக்கும் மான்குட்டியினுடைய அங்க அடையாள லட்சணங்கள் எப்படி இருக்கும் அதை எடுத்து சொல்லுங்க மானை கொடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம் சொல்றேன் கேளுங்க காயாத கானகத்தே நின்றுளாவும் நின்றுள்ளாம் உணர்காதியே மேகாதமா இது மேகாதமா மேகாதமான்
மேவும் காதலித்து தரிசனமும் கொடுக்கும் கமழும் கலவங்கள் என்று சுழந்து வளர்ந்ததொரு மேயாத காணக்குறவர் கண்மணி எனவளர் காணக்குயிலில் நிகர் குரலுடையது மேயாத தேனோ பாகுத்தனே பாபு தேனோ பாகுத்தனே பாபு என்பது ஒரு உள்ளொரு போதும் மேயாத சாயாத கும்பிரல் இருந்தாலும் கதிரவனை பார்த்து காலை விடுண்டு வள்ளிகளை பார்த்து ஒரு பொல்மானை நான் காண தகதிவிட்டோம் ஒரு அம்மானை நான் பாட தகதிவிட்டோம் சலங்கையிட்டாலே பாடு அவள் ஒரு பலரசம் அதை காண்பது எங்கள் பரவசம் ஒரு பொல்மானை நான் காணத் தகதித்தோம் ஒரு அம்மானை நான் பாடத் தகதித்தோம் சாயாத ஒப்பிரல் இருந்தாலும் மால்வர கண்டதுள்ளோ பசும்பொல் போன்ற நல்வேலி புகழ் நீட புகழ் அழகிய மால்வர கண்டதுள்ளோ வள்ளி நான் மானை பிடிக்க வரவில்லை உன்னைத்தான் ஆமா நீங்க அண்ணனை கூப்பிடவா உன்னைத்தானே தஞ்சம் உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு நீர் தெளித்து ஒரு கோலமிடு உன்னைத்தானே மலரில் கதவொன்று திறக்கின்றதா மௌனம் வெளியேற துடிக்கின்றதா பெருமை புதிதாக துடிக்கின்றதா உயிரில் அமுதங்கள் துடிக்கின்றதா முத்து கூடித்தானே இதழ் முத்தம் கொடுத்தானே இரவுகள் இதமானதா கட்டி பிடித்தாள் தொட்டு இழுத்தாள் வெக்கம் என்ன சட்டம் போடுதா உலகம் எனக்கென்று விளங்காதது உறவே எனக்கென்று விளங்கானது சிறையானது இதுவே நம் வாழ்வின் முறையானது பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாலே உறவுக்கு உயிர் தந்தாயே நாடே எனக்கு நல்வன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே உன்னைத்தானே வந்தேன் உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு இனி நீர் தெளித்து ஒரு கோலமிடு எப்படி இழைக்கிறீங்க அண்ணா அண்ணே பயப்படுற மாதிரி கூப்பிடுற மாதிரி தெரியலையே
அப்புறம் அம்மா என்னண்ணே பயமுறுத்துற மாதிரி இருக்கா? கூப்பிடணும் அண்ணே அவனுக்கு கூப்பிட்டானோ நீ பயந்து நீ அங்கிட்டு அவர் ஓடிட்டு பயந்து ஒன்னா பத்தாது. அப்படி பயந்து கூப்பிட்டா தான் அண்ணே வருவேன். முருகனை தவிர வேறு எவருக்கும் பயப்படுவதாக இல்லை அண்ணா. வானா அப்படியெல்லாம் போகக்கூடாது. எனக்கு காதலிக்கிறாரானே அந்த விஷயம் தெரியுமா? யாரு? நான் வந்தவர் தான். சாண்டல் பாயா? சந்திரகுமார். ஏன் எவ்வளவு தைரியம்? சரிண்ணா 10 மணிலேருந்து நான் காவல் காத்துட்டு இருக்கேன். யாருக்கு எதுக்கு? உனக்கு தே அதுதான் நான் எனக்கு காவலுக்கு வந்தீங்க. நானே ஒரு வார்த்தை அப்படி சொன்னது கிடையாது. அண்ணன் நீ பாதுகாப்பு வந்துட்டடே. சரி வணக்கம். சாமி கும்பிடு. டைத்த பார்க்கறானே. 6 மணி வரைக்கும். காலகிலம் கதிரில் உந்தன் காட்சி தெரிகிறது நீல கடலழகில் மகிழ்ந்து கடல புரிகிறது காலகிலம் கதிரில் உந்தன் காட்சி தெரிகிறது நீல கடலழகில் மகிழ்ந்து நடனம் புரிகிறது முருகா காலகிலம் கதிரில் உந்தன் காட்சி தெரிகிறது. குமராவுனி மனம் நாடு கூத்தாடுது கடலழகில் மகிழ்ந்து நடனம் புரியுது முருகா காலகிலம் கதிரும் காட்சி தெரிகிறது. சுப்பிரமணிய சுப்பிரமணியம் என்று சொல்லுது. சோழகில கூட்டம் உந்தன் தோற்றம் கொள்ளுது சிவ சுப்பிரமணிய சுப்பிரமணியம் என்று சொல்லுது. குமராவுனி மனம் நாடுது முருகா காலையில் கதிரில் உள்ள காட்சி தெரியுது நீல கடலணையில் மயிலிருந்து நடனம் புரியுது. இந்த வீரம் வெற்றி சிகரமாகுது வெற்றி வெற்றி வீராயுது சேவல் கூவுது சக்திவேல் என்று சேவல் கூவுது சக்திவேல் என்று சேவல் கூவுது வீரம் ஏந்தும் வீரம் வெற்றி சிகரமாகுது வெற்றி வேல் சக்தி வேலாயிரு சேவல் கூவுது வினை ஓடுது துணையாக வடிவேலது முருகா காலையில் கதிரில் உள்ள காட்சி தெரியுது. கடலழகில் மகிழ்ந்து நடனம் புரிகிறது குருநாதனே முருகா குருநாதனே முருகா வள்ளி வேடனாகவும் வேடனாகவும் உம்மை ஆட்கொள்வதற்காக யாம் இங்கு வந்தோம். உமக்கு வேண்டிய வரங்களை வர வேண்டும் முருகா. உலக மக்கள் அனைவருக்கும் வெள்ளி தெய்வ யானை தேவ சமேதர சண்முகநாதராக காட்சி கொடுக்க வேண்டும். ஆரிடம் திறந்தொழில் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலியரையும் வங்கை வாழ்க ஆனைதர நங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க வாழ்க. எனது உலகில் வாழும் பக்தர்கள் அனைவருக்கும் அப்படியே காட்சி தர வேண்டும். நீ கோரிய வரத்தின்படியே இவ்வுலக மக்கள் இருவரும் வள்ளி தெய்வன சுப்பிரமணிய சகோதரன் என்று அழைப்பார்கள். உமக்கு முதலிடம் தந்தோம். நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யும். இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும்
எந்தவித நோய் நொடிகளும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சௌபாக்கியமாக வாழ்வார்கள். அப்படியே வரம் தந்தோம். இந்த பாடல் கலைமகள் அவர்கள் இன்றைக்கி தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு நிகராக இன்றைக்கி மாமா அருண் மாமா நல்ல அழகான முறையில் இசையமைத்தார். உண்மையிலே ரொம்ப அழகான முறையில் ஐயா டி.எம். சௌந்தரராஜன் ஐயா, சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடிய பாடல். அந்த பாடலில் எப்படி அதில் இசையமைத்திருக்கார்களோ அதே போல் அன்பு மாமா அருண் அவர்கள் நல்ல இசையமைத்தார். பொதுவாக நாடகங்களை பூரா மாமா அருண் மாமா நல்ல இசையமைத்தார். நல்ல ஒரு இசையமைப்பாளர். என்ன ஊடால தான் கொஞ்சம் கலன்றது என்னன்னு அது பயல்க சேரும்போது செட்டு சேர நாடகத்தை இதுவரையில் அமைதிகாத்து கண்டு ரசித்த அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு ஒளி அமைத்த எங்களது ராணி ஆடியோஸ் அன்பு உள்ளத்திற்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது அண்ணா மாயாகுளம் மாதவன் அன்பண்ணா அவர்களுக்கும் நாடகத்தின் அமைப்பாளர் ராணி ஆடியோஸ் அன்பு உள்ளங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நடிகந்த வணக்கம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், பிரிக்க வேணும், நாட தங்கவே ஊரார்கள் வாழ வேணும், பட்டை பெருக்க வேணும், பால் பண்ண பொங்க வேணும், பட்டை பெருக்க பால் பண்ண பொங்க வேணும், குற்றி பெருக்க வேணும், நாட தங்கவே ஊரார்கள் வாழ வேணும். ரூபம் உலகு ஸ்ரீராம ரூபம் உலகு மகனும் மகனும்